கூலி பார்க்க கிளம்புவோமா? நம்ம இப்போ வந்து கூலி பார்க்குறதுக்கு கிளம்பியிருக்கோம். அப்படி எங்கடா கிளம்புறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆந்திராவில் டிக்கெட் போட்டிருக்கோம். நகரியில் எப்பயும் போகிற மாதிரி நகரியில் வந்து காலையில் 6 o'clock ஷோ வந்து போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் எப்பயுமே 9 o'clock தான். அதனால் எங்கே வெளியே போகலான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஏற்ற ஒரே டெஸ்டினேஷன் நகரி தான். அங்கே தான் இப்போ போக போகிறோம். அப்புறம் ஐயோ, எஸ்கே இருக்காரா, இல்லை இது டைம் ட்ராவலா, இல்லை இது என்ன கதைனே தெரியாமல் இருக்குது. ஒரு 20-30 ஸ்கிரிப்ட் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போகிறோம், படத்தை பார்க்குறோம், வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூ பண்ணுறோம். கூலி வைப் பண்ணிகிட்டே போகிறோம். எப்போ மட்டும்தான் கேட்கும். நம்ம கூலி பார்க்குறதுக்காக நகரி நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காஃபி குடிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு இடத்துல நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நகரி. கூலி ஏன் இவ்வளோ ஹைப்பாச்சு, எதனால் கூலி வந்து எங்கே பார்த்தாலும் கூலி கூலி கூலின்றாங்களே, எதனால் அப்படின்னு நினைக்கும் போது லோகேஷ் கனகராஜன்ற ஒருத்தரும் ரஜினின்ற ஒரு சூப்பர் ஸ்டாரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது தான் பிரச்சனை. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்க எல்லா ரெக்கார்டையுமே ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கும் நம்ம வந்து ஸ்ரீலங்கா போய் பார்ப்போமா இல்லை பாம்பே போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளாகவே ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருந்துச்சு. சரி, 6 மணிக்கு நகரியில் ஓப்பன் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அங்கேயே போய் பார்த்துருவோம். நகரி ஆடியன்ஸும் ரஜினி சாருக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. எல்லாம் ஒருத்தர் கூட சீட்டில் உட்கார போகிறதில்லன்னு நினைக்கிறேன். படத்தோட ப்ரோமோ பார்க்கும்போதே அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. சார், கூலி வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. நம்ம வந்து எங்கெங்கேயோ டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். இது எப்படி சார், ஒரு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது, எல்லா இடத்துலையும் என்ன சார் நிலவரம்? இப்போ உலகம் முழுக்க 7500 ஸ்க்ரீன்ஸ்ன்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஸே மாறும். நான் சொல்கிறது இந்தியாவில் வந்து அது நான் இதுவாக சொல்ல வார் 2 ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது. பார்ட் 2க்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் தெரியல வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து 2 படம் ரிலீஸ் ஆகும்போது 2 நல்லா ஓடிச்சுன்னா அதே ஸ்க்ரீன்ஸில் வச்சுப்பாங்க. மாறும்பொழுது ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் குறையும் வந்து. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிக்கு தான் பயங்கர ஹைப்பு. நீங்கள் 7500 ஸ்க்ரீன்ஸில் ஓவர்சீஸில் அப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு. நீங்கள் யூஎஸில் 5 நாளைக்கு ஃபுல்லு வந்து 5 நாளைக்கு ஃபுல்லு. அவங்க என்ன போட்டிருக்காங்க வந்து ஒரு வெள்ளைக்காரன் எழுதியிருக்காப்புல, இது என்ன உங்கள் ஊர் அவெஞ்சர் படமா அப்படின்னு. அவெஞ்சர் படமான அதுக்கு ரஜினி ரசிகர்லாம் கீழே இறங்கி இது வந்து 10 அவெஞ்சருக்கு சமம், எங்கள் தலைவர் வந்து 74 வயசுலேயும் வந்து எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கே மிரட்சியாகி போயிருக்குது. அந்த அளவுக்கு அங்கே என்னென்னா தியேட்டர் வாசலில் நிற்கிறது, புக்கிங்கு இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு நீங்கள் அப்படியே கொண்டு வந்து ஆந்திரா தெலுங்கானா, ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து நேற்று தான் அதை ஓப்பன் பண்ணாங்க ஈவினிங். இவ்வளோ பெரிய படம், ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சார். ஏன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்க, ஓப்பன் பண்ணால் தானே புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க சார் இந்த ஆந்திரா தெலுங்கானா 2 இடத்துலையுமே. இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த டேர்ம்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வார் 2க்கும் கூலிக்கு வந்து 2மே முக்கியமான படம். அதில் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறாரு. வார் 2 வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ போடுறதா இருந்தது. 2 வாங்கினது ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க. அவங்க ப்ரீமியர் போடுறதுக்கு இதுவாகிட்டாங்க. அப்போ அவங்க ப்ரீமியர் போடும்போது நமக்கு ஷோவாவது சீக்கிரம் ஆரம்பிச்சு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சென்னை தான் 9 மணிக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 6:30 மணிக்கு, கேரளாவில் சொல்லவே தேவையில்ல 6 மணிக்கு சோல்ட் அவுட்டு. நீங்கள் ஃபாரின் எடுத்துக்கிங்கன்னா முதல் ஷோ வந்து நமக்கு இந்திய நேர பிரகாரம் ஆரம்பிக்கிறது வந்து 3:30 மலேசியா, அப்புறம் இலங்கை துபாயில் வந்து 5 o'clock. இப்படி இருக்கும்போது ப்ரீமியர் ஷோ கொடுத்துட்டா என்ன ஆகும், முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப காலம் இழுத்துறது. கடைசியில் அவங்க வந்து வார் 2 வந்து 4 AM விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷோ. இங்கே 6 o'clock ஆந்திரா தெலுங்கானாவில். இன்னொரு விஷயம் என்னன்னா டிக்கெட் ரேட்டை ஏற்றி கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்கள் கர்நாடகாவெலாம் பார்த்தீங்கன்னா 2000, 1000, 500 அப்படி கொண்டு வந்துட்டாங்க வந்து. நம்ம ஊர்லேயே வந்து எக்கச்சக்கமான பிளாக்ல ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பல்க் புக்கிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து பெரும்பான்மையான நிறுவனங்கள் லீவ் விட்டாங்க. இங்கே ஆந்திரா தெலுங்கானாவில் டிக்கெட் ரேட் ஏற்றுறதுக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும்போது தெலுங்கானா ஏற்ற முடியாது, அதே ரேட் தான் நீங்கள் வச்சு விற்கணும் அப்படின்னாங்க. ஆந்திராவில் 500 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலி ஆரம்பித்து புக்கிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் சோல்ட் அவுட்டுங்க. அதாவது அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு திருப்பதி, நகரி அல்லது வந்து ரேணிகுண்டா, நெல்லூர் இப்படி இருந்தால் பரவாயில்ல. விஜயவாடா, வைசாக்கு, அப்புறம் அதோனி இதெல்லாம் வந்து ப்ராப்பர் தெலுங்கானா ஆந்திரா வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக இதாகி போச்சு.
இதுக்கு என்னன்னா ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம், நாகார்ஜுனா என்ன பண்ணியிருக்காரு இதுல, ஏன்னா தொடர்ச்சியா நாகார்ஜுனாவுடைய ப்ரொமோஷன் இருக்கு இல்லைங்களா, ஆந்திரா தெலுங்கானால பெரிய ப்ரொமோஷன் வந்து இது வரைக்கும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் திரும்ப வந்து நான் ஒரு நெகட்டிவ் ரோல்ல பண்ணியிருக்கேன், கடைசி 20 நிமிஷம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு. உமேர் சந்த்னு ஒரு துபாயில் இருக்கிற ஒரு, அவர் ஆக்சுவலா சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் திடீர்னு நான் படத்தையே பார்த்துட்டேன்னு போட்டாரு. படத்தையே பார்த்துட்டேன். படம் வந்து ஸ்கிரீன் பிளே கதை ஒரு மாதிரி நார்மலா இருந்தாலும் வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக் வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் வந்து படமே. அப்படி ஒரு படம். கடைசி 20 நிமிஷம் வேற மாதிரி இருக்கும் படம் வந்து. இது தவிர அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோன்னா, அனிருத் இந்த படத்திற்கு பிறகு இந்திய அளவில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா பேசப்படுவார்னு அவர் போட்டிருக்காரு. அவர் கீழே வந்து நீங்க எங்க பாத்தீங்க ஏது பாத்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கேயோ பார்த்துட்டேன் படத்தை அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்டென்ட் எல்லாம் சம்பந்தமா வெளியெல்லாம் வருது. நம்ம கூட பேசியிருந்தோம் வந்து செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து பயங்கர வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, ரஜினிகாந்துக்கு ஜோடி இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பூஜா ஆக்டே ஒரு சாங்குக்கு தான். ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜோடைய மகளா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். பூஜா ஆக்டேன்னு சொல்லும்போது பூஜா ஆக்டே கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க வந்து. பார்த்தீங்கன்னா அந்த மோனிகா சாங் வந்து மோனிகா பெல்லூச்சி அவங்ககிட்டயே வந்து காமிச்சிருக்காங்க வந்து. இன்னும் மேலும் மோனிகா பெல்லூச்சியோட ஒரு ஸ்டில்லோட மிகப்பெரிய ரசிகராச்சு நீங்க வந்து சார். அவங்க எல்லாம் பெரிய லெவல் சார். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். உங்க சிஸ்டர் டிபியாவே வச்சிருந்தீங்க, இதே ஸ்கிரீன் சேவராவே வச்சிருந்தீங்க சார். என்ன சார் என்ன மாட்டி நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு தம் வச்சுக்கிட்டு எல்லா லைட்டரும் வந்து அது உண்மையிலேயே வேர்ல்டுல ஒரு பயங்கரமான போட்டோஸ். அவங்க அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கரமா சூப்பரா இருக்குதுங்க, இன்னும் என் பேர்ல ஒரு சாங்கான்னு சொல்லி அந்த பாட்டை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பூஜா ஆக்டே கூட ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ நல்லா இருந்தது. என்னன்னா, என்ன பாலிவுட் படங்கள்ல வந்து ஒரு கவர்ச்சி பொம்மையா வெறும் ஒரு கிளாமருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனா லோகேஷ் என்கிட்ட சொல்லும்போது, நீங்க இந்த சாங்குக்கு ஆடினீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருக்கும்னு ஓப்பனாவே பேசினார். அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் படத்தை தாண்டி. ஆனால் இந்த சாங் வந்த பிறகு பாத்தீங்கன்னா கூலியை தாண்டி எனக்கு பெரிய, ஏன்னா தமன்னாவுக்கு எப்படி ஒரு காவாலா சாங் வந்ததோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறிடுச்சு. எங்க போனாலும் வந்து இந்த சாங்கை பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. குறிப்பா அந்த சாங்ல சௌபின் ஆடின பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயங்கரமான வரவேற்பு கேரளாவில். ஏன்னா இங்க இருக்கிறவங்களாம் சௌபின் ஆட தெரியாதது மாதிரிலாம் சொல்லி போய் அவங்க பெரிய ஆட்டக்காரங்கன்னு சொல்லி அதுவே பெரிய ஓப்பனிங். ரஜினிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்போது கேரளாவில் சௌபினுக்காக ஒரு பெரிய ஓப்பனிங் வந்துருச்சு வந்தாங்க. சார் இது எல்சியூல இந்த படம் இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க சார். இல்லை எல்சியூல இருக்கா. அப்புறமா வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் பெரிய இதுவாக இருக்குது. இப்போ வந்து தகவல் என்னன்னா, சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற ஒரு கிளிம்ஸ் வீடியோ இன்ட்ரோல வந்து போட போறாங்க, ப்ளே பண்ண. அது சன் டிவிலயும் அதே பண்ணாங்க இல்ல சார். ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணும்போது அந்த இன்டர்வல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடுவில் விட்டாங்க. இதுல வந்து ஸ்பெஷலா அந்த கிளிம்ஸ் வீடியோவை ஒவ்வொரு ஸ்கிரீன்ஸ்லயும் வந்து போடுறாங்க. அதுதான் சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஆனா எல்சியூக்குள்ள இந்த படம் இருக்கிறதா எனக்கு தெரியல வந்து. காரணம் என்ன, இந்த முழுக்க முழுக்க ரஜினி படமா இருக்கணும் தான் ரஜினி விரும்பாரு. அதுதான் கரெக்டாகவும் இருக்கு வந்து. சார் கூலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷனை தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ப்ரீசேல்ஸ் வந்து யார் யார் எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. எல்லாத்துலேயும் இதை முந்திடுச்சு அதை முந்திடுச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ட்விட்டர்லேயுமே நியூஸஸ் வந்து வந்துட்டுருக்கு. வார் 2 வந்து இவங்க கூட ரிலீஸ் பண்ணுறாங்க சார். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா, ஆந்திராவில் நம்ம வந்து கூலி டிக்கெட் வந்து ஒரு 3 நிமிஷத்தில் வந்து காலி ஆயிடுச்சு. ஆனால் வார் 2க்கு இன்னும் டிக்கெட் அவைலபிள் இருக்குது. 4 AM ஷோக்கே FDFSக்கே இன்னும் இருக்குது. அது எப்படி சார் கிளாஸ் ஈக்குவலாக இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு கூலி வந்து எல்லாத்தையும் முந்தி போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டப்பிங் படங்கள் தான். ஒன்று வந்து தமிழ் டப்பிங் படம், இன்னொன்று வந்து ஹிந்தி டப்பிங் படம். ஆனால் இதை தமிழ் டப்பிங் படம் மாதிரியே பார்க்கலாம் அவங்க. காரணம் என்ன, நாகார்ஜுனா இருக்கிறது. இன்னொன்று வார் 2ல வந்து என்னதான் நீங்கள் இவர் ஜூனியர் NTR இருந்தாலும் கூட அந்த படத்துக்கு வந்து அவங்க ஒரு ஹிந்தி படமாக தான் பார்க்குறாங்க, ஹிந்தி டப்பிங். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்திருக்காங்க, ஒரு ப்ரீ ஈவெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜூனியர் NTR பேசும்பொழுது சலன்னு ஒரே சத்தமாக இருந்துக்குது. ஒரு ஸ்பீச்சை கேட்காம நீங்கள் தொடர்ச்சியாக கேட்குறீங்களா இல்லையா, இல்லை மைக்கை வச்சுட்டு போயிட்டோமா அப்படின்னு டென்ஷன் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க. ஏறக்குறைய அந்த டீமே அப்படி தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நீங்கள் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும். ஒரு சமயம் வார் 2 நல்லா இருந்ததுன்னா அதையும் கொண்டாடணும். ரிலீஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு இது இருக்கிறது வந்து நம்ம எதையும் சொல்ல முடியாது. KGF 2 கூட தான் அப்படி தான் சொன்னாங்க ரிலீஸ் ஆகும்போது. இது எங்கெங்கே தாங்க போகுது அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் பெரிய ஹிட் ஆயிடுச்சு வந்து. ஆனால் அந்த டீம் வந்து ஒரு அப்செட்டில் இருக்காங்கன்னு மட்டும் உண்மை. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கூலியோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க கூலி. கிட்டத்தட்ட நீங்கள் நார்த்தில் 2700 ஸ்க்ரீன்
இந்த பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஆச்சு விடியற்கால சோல்ட் அவுட் டிக்கெட்லாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஏன்டா இந்த நேரத்தில் வந்தன்னு கூட ஒரு ஃபீல் இருக்கலாம் மேபி. நம்ம இந்தியாவை தாண்டி வெளியில எல்லா கண்ட்ரிஸ்லயுமே கூலின்னு தான் சொல்றாங்களே தவிர வார் 2 பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார். அதுவே ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சார். தெரியாம உள்ள வந்துட்டோமோ, ரஜினிகாந்த் சாரை வந்து அவர் கூட கிளாஸ் விடுறத ரொம்ப தப்பா நம்ம கணக்கு போட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் டைம் கூட கிடையாது. நீங்கள் அடுத்த வாரம் கூட வந்திருக்கலாம், இன்னும் கூட 2 வாரம் கழிச்சு கூட வார் 2 வந்திருக்கலாம். ஆனால் ஒரு ரஜினிகாந்த் ஒரு 74 வயசாகுது. அதில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்கார், அமீர் கான், சௌபின், உபேந்திரா, இப்படி அவ்வளோ மல்டி ஸ்டார்ஸ் இருக்கும் பொழுது அது எல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணியிருக்க போறாரு? இதை அவங்க கொடுத்த ப்ரொமோஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொமோஷன் தான் பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்குது. அது நீங்கள் இந்தியா முழுக்க, ஓவர்சீஸ் முழுக்க இதுக்கு ஜப்பானில் ஒரு பெரிய வரவேற்பு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ரஜினி படத்தை வச்சு சூப்பர் ஸ்டார் ட்ரெயின் அப்படின்னு விட்டுருக்காங்க. அது நீங்கள் தெற்காசிய நாட்டிலே அப்படி தான். நம்ம இந்த சிங்கப்பூரில் கூட சொல்லியிருந்தோமே, $30 கையில் கொடுத்து லீவும் கொடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் இங்கே இருக்கிறவங்களாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா எனக்கு அப்படின்னு இருந்து. ஏன்னா டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து அன்னைக்கான சம்பளத்தையும் கொடுத்து கையில் $30 கையில் கொடுத்து அனுப்புறாங்கன்னா அந்த ஓனர் வந்து அந்த பயங்கரமான ரஜினி ஃபேன். ஆமா, ரஜினி ஃபேனா அவரு, ரஜினி ஃபேனா அவரு. அதான் அவரை அப்படி கொண்டாட வச்சிருக்காரு. அது ரொம்ப நாளா கூலின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்து நாளைக்கு நம்ம அந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னும் போதே நமக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளோ நர்வஸாகவும் இருக்கு. படம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. நாளைக்கு காலையில் வேலையாக 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு தேட்டரில் போய் உட்காரோம், படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி.